friends, welcome to Anbil Sahithya Education Channel. இந்த சேனல்லைங்க டிஆர்பி, டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாமினேஷன் அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. ஏன்னா நேற்றைக்கு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் மாதத்தில் காலேஜ் டிஆர்பி தேர்வு நடத்தப்படும். அதே நேரத்தில் ஒரு வருடத்துக்கு 2 முறை டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ படிக்க ஆரம்பித்தோம்னாவே நம்ம ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு ஒரு டென்டேட்டிவாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒரு 80 டேஸ் இருக்குங்க. ஸோ இந்த 80 டேஸை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவதுங்க, மார்ச் நம்ம 13ஆம் தேதியிலேருந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா மார்ச்லேயே பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 29 நாள் இருக்குது. ஏப்ரலில் ஒரு 30 நாள், மே மாதத்தில் 31, ஆக மொத்தத்தில் 80 நாட்கள் இருக்குங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடலாங்க. அதாவது ஜிகே பார்ட் இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்கவுங்களுடைய சப்ஜெக்ட் இருக்குங்க. இதில் அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது. இப்போது ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பகுதி ஆ, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இதுதான் தமிழில் இருக்கக்கூடிய மெயின் பார்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஜிகே அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்னுடைய மிக்சராக இதில் வரும். நம்ம ஜாகிரஃபி படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், இந்தியன் எக்கானமி, ஜென்ரல் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. அதாவது குரூப் 4 தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படிக்கணும், நடப்பு கால நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது போக ஒவ்வொருத்தருக்குரிய இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. மோராலஸ் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டு தேர்வுக்கான சிலபஸ் என்ன இருக்குதோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேயே போயிட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லைங்க காலையில் எழுதக்கூடிய தேர்வு 100 மார்க்கும், மதியமும் 100 மார்க்ஸ் இருக்குது. ஆனால் காலையில் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours. ஸோ பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் 50 கொஷின்ஸ் வந்துடுதுங்க. அதே நேரத்தில் செக்ஷன் பியில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிறோம். மதியம் எழுத போகிற தேர்வில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸும் இருக்குது. இதில் அவங்கவுங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது ஜென்ரல் தமிழ் படிக்கணும், ஜிகே பார்ட்டு படிக்கணும், அதே நேரத்தில் டிஸ்கிரிப்டிவ் கம் அப்ஜெக்டிவ்க்கான சப்ஜெக்ட் படிக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாங்க. ஸோ நான் 80 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 80 டேஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 50 நாள். இந்த முதல் 50 நாள் அப்படிங்கிற கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாம் எப்போ வேணால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்துட்டோம். இப்போ தான் நடக்குங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு டென்ஷன் வந்திருக்கும். அதனால் பதட்டப்படாமல் இப்போ முதல் 50 நாட்களை தெளிவாக பயன்படுத்துங்க. ஸோ இப்போ என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சப்ஜெக்டில் 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்ஸையும் ப்ராப்பராக படிங்க. அதுக்கப்புறமா தமிழ் கண்டென்ட் இருக்குது இல்லைங்களா, அ ஆ இ 3ஐயும் படிங்க சைமல்டேனியஸாக. ஜிகே பார்ட்டியும் சைமல்டேனியஸாக படிங்க. இதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இதே 50 நாட்களில் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, அதாவது 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஆன்சர் ரைட்டிங் கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அட் அ டைமில் 3-4 விஷயங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட் போர்ஷனை 50 நாட்குள்ளே படித்து முடிக்க முடியும். இந்த 50 நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போது சப்ஜெக்டாவது அட்லீஸ்ட் 10 யூனிட் இருக்குது, எந்தெந்த யூனிட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னாவது தெரிஞ்சிருச்சு. ஜிகே பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் ரெஃபர் பண்ணணும். அது கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் தான், இருந்தாலும் அட்லீஸ்ட் முக்கியமானதையாவது நீங்கள் படித்து தான் ஆகணும். அதே நேரத்தில் தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம்னா 6th-லேருந்து 10th இல்லை 12th வரைக்கும் படிக்கிறதே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அவங்க ஜென்ரலாக இலக்கணம், இலக்கியம் இந்த மாதிரி தான் சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் அதுக்கு ரிலவெண்ட்டாவது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இத்தனை விஷயத்தையும் நீங்கள் எப்போக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா முதல் 50 நாட்குள்ளே ஃபஸ்ட்டு ரீடிங் தெளிவாக பண்ணிடுங்க.
படிக்கும்போதே என்ன பண்ணுங்க, முக்கியமான விஷயங்களை அண்டர்லைன் பண்ணிகிட்டே படிங்க. முடிஞ்சால் உங்களால் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும்னா நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. ஆனால் படிக்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக படிங்க. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் வந்து சப்ஜெக்டில் இருந்து வந்து உங்களுக்கு 2 செக்ஷன்லேயும் வந்து கொஷின்ஸ் கேட்கறனால டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அப்ஜெக்டிவ் கிட்டத்தட்ட எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் தான் வந்து எட்ஜி காமிக்க முடியும். அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸை நல்லா வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நாம் வந்து காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அதிகமாக எழுதக்கூடிய நேச்சர் வந்து குறைஞ்சிருக்கும். அதனால் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரைட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 50 days நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரிமைனிங் 30 days தான் இருக்குது. ஸோ இந்த ரிமைனிங் 30 daysல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 days கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த 20 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மந்தில் வந்துடுதுன்னா மே மாதத்தில் வந்துடுது. ஏன்னா முதல் 50 days அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது மார்ச் மாதத்தையும் ஏப்ரல் மாதத்தையும் கணக்கில் கொண்டு வந்தோம்னா 50 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மே மந்த் இருக்குது. அந்த மே மந்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 20 days தான் வந்து ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் கொடுக்கும்போதே நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்கோம். இப்போ ரிவிஷன் பண்ணும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் மனசார ஃபீல் பண்ணி நோட்ஸ் எடுத்திருப்பீங்களோ, எதெல்லாம் எழுதி படிச்சிருப்பீங்களோ அந்த விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அது ஞாபகத்துக்கு வந்து அங்கே எழுதும்போது ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜாகிரஃபி எழுதுறீங்கன்னா நிறைய தியரிஸ், நிறைய மேப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி தான் சயின்ஸு. ஸோ இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில் சிலபஸ் வாரியை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிருங்க. அதே நேரத்தில் இந்த ரிவிஷன் பண்ணும்போது சப்ஜெக்டை தாண்டி தமிழ் கண்டென்ட்டையும் ரிவிஷன் பண்ணிடணும், ஜிகே பார்ட்டையும் ரிவிஷன் பண்ணிடணும். அந்த ரைட்டிங் ஸ்கில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். 80 நாள்னா 80 நாளுமே நீங்கள் ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ரைட்டிங் நேச்சர் வந்து அப்படியே டே பை டே வந்து ஸ்பீடு கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக எல்லா 10 மார்க் கொஷின்ஸும் வந்து அட்டன் பண்ணி முடிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து உங்களுக்கு மே மாதத்தில் முதல் 20 நாள் ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நம்ம ரிமைனிங்காக இருக்கக்கூடிய டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 daysங்க. ஸோ மே மாதத்தினுடைய இறுதி நாட்களை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லாஸ்ட் 10 daysல முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஜெக்டையும் ப்ராப்பராக 10 யூனிட்ஸ் இருக்குதுன்னா 10 யூனிட்ஸையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு 10 days அப்படிங்கும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு டே வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரிலாக்ஸ்டாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்த விஷயத்தை தான் மறுபடியும் படிக்கிறீங்க. இங்கே நம்ம கொடுக்குறத வந்து செகண்ட் ரிவிஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சேம் தமிழ் பார்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் அழகாக ஆ ஆ இ 3மே இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதையுமே கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜிகே பார்ட்டு இத்தனையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிற 10 daysல நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் எடுத்து வச்சு பார்க்காம எழுதி பாருங்கள். பார்க்காம எழுதி பார்க்கும்போது அந்த டைமுக்குள்ளே எழுதி முடிக்கிறீங்களா, அது வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் ரிலவெண்ட்டாக எழுதியிருக்கீங்களா, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, பேஜஸ் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்க்காம எழுதி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுங்க. அதனால் வந்து இந்த லாஸ்ட் 10 daysை ரொம்ப க்ரூஷியலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்களே செலக்ட் பண்ணி டாபிக் வைஸு பார்க்காம எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக எழுத வராது. அது நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், அழகாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும், ரிலவெண்ட்டாக எழுதணும். இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுடைய கோர் சப்ஜெக்டை ரொம்ப தெளிவாக படிங்க. யூனிட் 1 இருக்குதுன்னா பிகினிங்கிலிருந்தே ஒவ்வொரு டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
எதுலேருந்து அதிகமான கேள்விகள் ஏற்கனவே ஏதாவது ஒரு கேள்வி இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக சூப்பராக படிச்சிருங்க. எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாமே ஞாபகத்தில் வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க. எல்லா விஷயத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிருங்க. ஒருத்தருக்கு அப்ஜெக்டிவ் வருதுன்னா டிஸ்கிரிப்டிவை விடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ காலேஜ் டிஆர்பி தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.